ஐயோ பஸ் போகுது போகுது. ஐயோ பஸ் வேற போயிடுச்சா, டைம் வேற ஆயிடுச்சு. இனி அடுத்த பஸ் எப்போன்னு வேற தெரியல. ஐயோ இனி ஃபைன் வேற போடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, கடவுளே நீ தான் காப்பாற்றணும். இதான் ஆட்டோ கீடு வருதான்னு பார்ப்போம். ஆட்டோ வந்துச்சுன்னா ஆட்டோவிலையாவது போயிடணும். அப்பா நல்ல வேலை ஒரு ஆட்டோ வந்துருச்சு. ஆனா நான் அவினாசி வரைக்கும் போகணும், டைம் ஆயிடுச்சு. வீட்ல இருந்து போன 2 நிமிஷம் பேசிக்கலாங்களா? பேசிக்கோங்க. ஹலோ, என் தம்பி கல்யாணம் தெரியும் தானே? அவன் எனக்காக நிறைய செஞ்சிருக்கான். என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அவனுக்கு 2 பவுன் செஞ்சே ஆகணும். ஆமாண்டி, அன்னைக்கு நகை அன்னைக்கு என்ன விலைக்கு விற்று? அன்னைக்கு வெறும் 10,000 ரூபாய்க்கு விற்றது. இன்னைக்கு என்ன ரேட் விற்கிது? 60,000 ரூபாய்க்கு விற்கிது. காலையிலேருந்து வாடகை இல்லை, நீ வேற ஃபோன் பண்ணிட்டு இருக்க. போனாவே பார்க்கலாம், வந்து பேசிக்கலாம். வை சரியா? சாரி, போலாங்களா? போலாண்ணா. ஏன்னா அந்த அக்காவை போட்டு இந்த திட்டிட்டு இருக்கீங்க, பாவம் இல்லையா? அந்தப்போ நகை வந்து 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. இன்னைக்கு அதே நகை வந்து 85,000 ரூபாய்க்கு விற்கிது. செய்கூலி சேதாரம் எந்த கடையில் கண்ணே கொடுக்குறாங்க? இது ஒரு விஷயமானா இதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிக்கிறீங்க? அதான் நம்ம அவினாசியில இருக்க ஜீவரஞ்சன்ல வெறும் 8% தான் சேதாரம், செய்கூலி சுத்தமாவே இல்ல. தெரியுமா உங்களுக்கு? என்னது 8%? கரெக்டான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதுதான் நம்ம ஜீவரஞ்சன். என்னங்க 8% ஆச்சரியமா இருக்கா? இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே 8% ஸ்டார்ட் ஆகுதுங்க. எங்க போறீங்க? இன்னும் வீடியோவே முடியலைங்க. நம்ம ஜீவரஞ்சனோட ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 5 சவரனுக்கு மேலே நகை எடுங்க, வெள்ளி குத்து விளக்க அள்ளிட்டு போங்க. மனநிறைவை மனமகிழ்வை நகைகள் வாங்கிட நம்ம ஜீவரஞ்சன் ஜுவல்ஸ்க்கு விசிட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.